காகம் வீட்டிற்கு வருவதற்கான காரணங்கள். வாஸ்து சாஸ்திரப்படி நம் வீட்டிற்கு காகம் வருவது நல்ல மற்றும் கெட்ட அறிகுறியினை உணர்த்துகின்றது. காகம் தற்செயலாக வீட்டிற்குள் நுழைந்தால் அது மிகவும் கெட்ட நேரம் என்று கூறப்படுகிறது. நாம் சுப காரியங்களுக்கு செல்லும்போது நம் வீட்டுக்கு மேற்கு நோக்கி காகம் பறந்தால் நீங்கள் செல்லும் வேலை வெற்றிகரமாக நடக்கும் என்று அர்த்தம். உங்கள் வீட்டைச் சுற்றி காகங்கள் கூட்டமாக உரத்த குரலில் கத்தினால் கவனமாக இருங்கள், ஏதோ அசந்தாபிகமான செயல் உங்கள் வீட்டில் நடக்கப் போகும் என்பதை அது உணர்த்துகிறது. காலை வேளைகளில் காகங்கள் உங்கள் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் அது உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறி ஆகும். வீட்டின் முன் பகுதியில் எப்பொழுதுமே காகங்கள் கத்தினால் உங்களின் முன்னோர்கள் உங்கள் மீது கவலையாக உள்ளார்கள் என்றும் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கலாம் என்பதும் இதன் அறிகுறியாகும். இரண்டாவதா, உங்கள் குடும்பம் பணரீதியான சிக்கல் மற்றும் நோய்வாய்ப்படலாம் என்பதையும் குறிக்கும். பின்பு காகங்கள் தெற்கு திசையில் அமர்ந்து கத்தினால் அது கெட்ட அறிகுறி ஆகும். காகங்கள் சொல்லும் சகுனங்கள். காகத்தின் எச்சம் நம் மீது படுவது வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல சகுனம் என கூறப்படுகிறது. ஏனெனில் அந்த எச்சம் படுவதனால் நம் திருஷ்டி தோஷம் விலகும் என கருதப்படுகிறது. காகம் நம் தலை மீது கொத்தினாலோ அல்லது உடம்பில் உரசினாலோ அது உடல் உபாதையை ஏற்படுத்துவதற்கான அறிகுறி ஆகும். நம் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை தற்செயலாக காகம் தூக்கி சென்றால் அது வீட்டிற்கு அபசகுனமாகும். மேலும் காகம் தன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பது போல் பார்க்க நேர்ந்தால் அது சுப சகுனமாகவே கருதப்படுகிறது.